பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு வேலையை கொடுத்தா உருப்படியா அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு கேரக்டர் ரோலோ இதை கொடுத்தாலோ அதுல எப்படி பர்சனலா அட்டாக் பண்ணலாம், எப்படி பர்சனலா இது பண்ணலாம் அப்படின்றது மட்டும் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதை பார்த்துட்டு தட்டி கேட்ட ஆதிரி பார்க்க முடிஞ்சு, கடுப்பான அரோராவை பார்க்க முடிஞ்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து ஒரு பாயிண்ட்ல ஐயோ அப்படின்ற மாதிரி தலையில தட்டிக்கிட்டு அழுற அளவுக்கு போயாச்சு அரோரா. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும், எனக்கும் உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க கைஸ், லைக் முக்கியம் மக்களே, லைக் முக்கியம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் அந்த டீம் வந்து இப்போ ஜுவல்லரியை கண்டுபிடிக்கணும், நெக்லாஸை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட கண்டஸ்டன்ஸோட ரேக்கில் போய் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பார்வதி வந்து அரோராவை சூஸ் பண்ணி அரோராவோட ட்ரெஸ் எடுக்க வராங்க. இதில் பார்வதிக்கு வேறு யாரும் கிடைக்கல, அரோரா தான் கிடைச்சாங்க அரோரா கிட்ட வந்தோடனே. ஸோ அரோராவும் என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரெஸ் தானே செக் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோணும் போது பார்வதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இருங்க வர மாட்டேங்குது பட்டுன்னு நானே ஸ்டக் ஆகிட்டேன். தோண்ட தோண்ட பல ரகசியங்கள் வரும் அப்படின்ற ஒரு டைலாக்கை பயன்படுத்துறாங்க. ஓகே, இந்த டைலாக் இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி தான். பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதை வந்தமா செக் பண்ணமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இதுலேயும் பர்சனலாக எடுத்துன்னு வந்து யார் அரோரா கிட்ட இதை வந்து பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம், அதுதான் ஆதிரியை கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கேரக்டர் கொடுத்தா கேரக்டர் பண்ணுங்க, அரோரா ஆதிரி கேரக்டர் கொடுத்தா கேரக்டர் பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, பர்சனலாக பேசக்கூடாது பார்வதி, இது ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கேட்குறாங்க சுபிக்ஷா, என்னன்னு தோ பர்சனலாக தோண்ட தோண்ட ரகசியம் வரும், இப்படிலாம் வரும்ன்ற மாதிரி பேசுகிறா, அது ரொம்ப தப்பு, அது பண்ணக்கூடாது அப்படின்றத ஓப்பனாக அடிக்கிறாங்க. நான் கேரக்டரில் இருக்கேங்க, அப்படிதான் பேசுவேன், கேரக்டர்ல இருந்தால் நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி திமிருத்தனமாக பதில் சொல்கிறாங்க. இதுதான் சொல்கிறேன், கேரக்டர்ல இருந்து என்ன வேணாலும் பேசிட்டு நான் கேரக்டர் பண்ணேன், அது ஒரு நம்பிக்கை, தப்பிக்கிறதுக்கான வழி அப்படின்றதான் பார்வதி பயன்படுத்துகிறாங்க லாஜிக்கலி. உடனே என்ன சொல்லிட்டாங்க, ஓ இப்படி தப்பு தப்பா ஜட்ஜ் பண்ணிருக்கல, வயசான ஆள் மாதிரி தான் நீ பேசிட்டு இருக்க, கிளம்பு, நான் என் பொருளை டச் பண்ண விட மாட்டேன், நீ கிளம்புன்ற மாதிரி அரோரா சொல்லிட்டா. எப்படி நீ கிளம்பு, எனக்கு இதெல்லாம் பார்க்க விட மாட்டேன்ற மாதிரி. ஓகே, இப்படி சொன்ன உடனே என்ன ரொம்ப கேவலமா பேசுற அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரொம்ப கேவலமா பண்றேன், அவங்க எல்லாம் கேவலமா பண்ணல, என் ட்ரெஸ்ஸை தொடக்காத, நீ பர்சனலா பேசும்போது என் ட்ரெஸ்ஸை நான் ஏன் தொட விடணும், எனக்கான ரைட்ஸ் இருக்கு, வேற யாருன்னா செக் பண்ணிக்கோ, என் ட்ரெஸ் எல்லாம் தொடாத, நீ கிளம்புன்ற மாதிரி. உடனே என்ன பண்றாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க, வேற வழி கிடையாது பாரு, அப்படிதான் பண்ணுவாங்க, நீ இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரோரா இது ஆதிரி வேற சொல்றாங்க. ஓகே, இதுக்கு முதல்ல நான் தொடுவேன், நான் பண்ணுவேன், நாங்கள் மற்றவங்களோட ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், கிளம்ப மாட்டோன்ற மாதிரி. ஸோ ட்ரெஸ்ஸை தொடுவாங்களாம், ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களாம், கிளம்ப மாட்டோன்னு வாங்கலாம். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி ஆகணுன்றாங்க, எங்க தொடாதீங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னும் போது ஓகேங்க, நான் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் கேட்குறேன், இது பண்ணுறேன்ற மாதிரி இவங்க சொல்ல, பக்கத்தில் அரோரா வந்து பிளா 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 அப்படின்ற மாதிரி பார்வதி வச்சு செய்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க ஆதிரி சொல்றாங்க, லிமிட் தான் பாரு, போவாத அப்படின்னு. நான் பர்சனலாக பேசுவேங்க, நான் பேசுவேன், உனக்கு என்ன இப்படிலாம் பேசுவேன், நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே இந்த மாதிரி ஜாடமாடியா பேசுறவெல்லாம் நிறுத்திக்கோ, பேசாத, இதெல்லாம் நல்லதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க அரோரா. ஆதிரி வந்து, பார்வதி உனக்கு மேல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன், அந்த ரெஸ்பெக்டை நீயே கெடுத்துக்காத, நீ இந்த டாஸ்க்ல வந்து இப்படிலாம் பண்றது ரொம்ப தப்பா இருக்கு, இது நல்லாவே இல்லைன்ற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் போல பார்வதி அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு, நீ உன் ட்ரெஸ்ஸை ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டு இப்படிலாம் தோண்ட தோண்ட ரகசியம் வரும்னு சொல்லிட்டா நீ சும்மா இருப்பியா, பேசுவியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அடிக்கிறாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி வாலண்டரியா வேண்டுதுக்கிட்டே பண்றாங்க. ஓகே, உடனே பார்வதி, இதுக்கு நான்லாம் நாகரிகமா நடந்துப்பேங்க, அதுங்களோட ஃபீலிங்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், சொல்லிட்டா ரிப்பீட் பண்ண மாட்டேன், நான் ஒரு விஷயத்தை வாக்குறுதி கொடுத்தேன்னா ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் தண்ணியில தான் எழுதணும். பார்வதி முத்தொழி பார்வதியின் பொன்மொழிகள் தண்ணியில் எழுதிட்டா அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க பார்வதி. உடனே வந்து அரோரா நொய் நொய் நொய்னு பேசிட்டு இருக்காத, இதெல்லாம் பண்ணாத, கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னபோது நடுவில் எஃப்ஜே வந்து ஏதோ நாயோ கியோன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறான். அவன் ஏன் நடுவில் வரான்னு எனக்கு தெரியல, அவனுக்கு கொஞ்சம் ஏரல் சனி புடிச்சிக்கிச்சு போல, அது ஒரு பக்கம் எஃப்ஜே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். ஸோ ஒருத்தங்களை ஒரு மாதிரி பேசுறது, ஜாடமாடியா இது பண்றது, இதெல்லாம் விட்டுட்டு உன் வேலையை பாரு பெரு, நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்க எங்க வேணாலும் உட்காந்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எந்த பார்க்காதீங்க அப்படின்றத சொல்றாங்க. நான் இங்கே தான் உட்காருவேன், நான்லாம் கிளம்ப மாட்டேன், நான் என்ன வேணாலும் பேசுவேன், நீ இந்த மாதிரி ஆட்களை சமாளிக்கிறதுக்கு தான் வந்திருக்க, சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, ஆமா இந்த மாதிரி ஆட்கள் எப்படி தெரியுமா, ஒருத்தனை எவனோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேவலமா பேசுறது, அதுலயும் குறிப்பா இந்த ஆள் கிட்ட எல்லாம் பேசினா நான் வெளியே போய் தெரப்பிக்கு தான் போனேன், தெரப்பில தான் இருக்கணும் போல இருக்குன்றதையும் சொல்லிட்டு அழுகையை சிரிக்கிறது, அப்புறம் வந்து
அந்த சிலரை வந்து செய்யாத செஞ்சேன்னு சொல்றது, பஸ்ஸில் தூக்கி போட்டு மிதிக்கிறது, கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, ஆபாச குறியீடு பண்றது, இந்த மாதிரி பண்ற ஆட்கள் கிட்ட நான் எங்க பேசணும், இந்த மாதிரி ஆட்களை நான் பார்த்ததே இல்லையன்ற மாதிரி டைரக்டா அந்த பொண்ணு அடிக்குது. உடனே அதெல்லாம் அப்படிதாங்க இருக்கும் சுச்சுவேஷன்ற மாதிரி இன்னொரு பக்கம் ரம்யா வராங்க. ரம்யா வந்து செக் பண்ணும்போது அதுல ஒரு ஐடி கார்டு மாட்டுது. யாருது? ஐடி கார்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்கு பிக் பாஸ் டீம். அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே அரோரா அந்த போட்டோ மட்டும் வச்சிருக்காங்க. இது என்னங்க, இது நியாயமே கிடையாது, எல்லாரும் ரிட்டர்ன் பண்ற இவங்க மட்டும் வச்சிருக்காங்க, என்னது இது அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சில பல வாக்குவாதம் நடக்குது. அதுலயும் வந்து எல்லாருக்கும் ஒரே நியாயங்க, இவங்களுக்கு என்ன நியாயம்? ஆக்சுவலா அந்த போட்டோவை எல்லாருக்கும் ஒரு நியாயம்னா அரோரா ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். அரோரா அதை ரிட்டர்ன் பண்ணாது, அரோராவோட தப்பு. அங்க டிஸ்கஷன் நடக்குது. உடனே என்ன பண்றாங்க, பார்வதி ஒரு மூமெண்ட்டை பண்றாங்க அந்த இடத்துல. இவங்களை திரும்ப திரும்ப வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க, இன்னைக்கு என்னங்க இது அவ்வளோ கொலாப்ஸ் ஆயிருக்குங்க, எனக்கு தூக்கம் வரலன்னா என்ன, நானே எந்த நிலைமையில இருக்கேன் பாருங்களேன். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட நிலைமை இன்னும் மோசமா இருந்திருக்கும் போல். ஸோ பார்வதி என்ன பண்றாங்க, கமருதீனை கூப்பிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே கமருதீன் அப்படியே ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னாவே அது டெரர் லுக்கா இருக்கும். அப்படியே அரோராவை பார்க்கறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் கானா வினோத் வந்து அரோராவை கன்சோல் பண்ணி கூப்பிட்டு போனதா இருக்கட்டும். ஆதிரி சொல்லுவாங்க போய் அவங்க அழுகுறாங்க, போய் கூப்பிட்டு வாங்கன்ற மாதிரி கன்சோல் பண்ணி வெளியே போனோன்னே அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த பொண்ணுக்குள்ள, அரோராக்குள்ள. இந்த மாதிரி கேரக்டர் டிஸ்கஸ்டிங் டு த கோர். இதுல எப்ஜே வேற ஒரு பக்கம் ஏத்தி விடுறான்னு வச்சுங்களேன். டிஸ்கஸ்டிங் டு த கோர். பேசிட்டே இருக்கா, மண்டை வலிக்குது அப்படின்ற மாதிரி இது பண்றது. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் என்னால பார்க்கவே முடியாது. ஐடி கார்டு ஒரு போட்டோ ஒரு சின்ன மெமரிக்கு தான்டா வச்சிருந்தேன், அந்த மெமரிக்கு வச்சிருந்தா கூட இப்படி சொல்லிட்டே இருக்கா, இது பண்ணிருக்கா. தலைகிட்ட சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காண்டா இருக்கு, சரியான காண்டா இருக்கா. கொஞ்சம் கூட ஒரு விஷயம், நான் பெண்ணெல்லாம் மறந்து வச்சேன்டா, யாராவது இந்த மாதிரி வேணுத்துக்கிட்டே வச்சிருப்பாங்களா, மறந்து வச்ச விஷயத்த கூட இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, செம கடுப்பா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உடனே எப்ஜே அவ எமோஷனலா உன்னை லாக் பண்ண பாக்குறா, நீ இப்பெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அரோரா இரிட்டேஷனா இருக்கு, 1vs1 கான்வர்சேஷன் கூப்பிட்டா கூட வரமாட்டா, ஜாடமாடியா தான் பேசுவா, ஸ்ட்ரெயிட்டா பேசுறதுக்கு அவளுக்கு தைரியம் வராதா, பேச மாட்டாளா, இதுல நம்மளோட பர்சனல் திங்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இப்படி பேசுறாங்க, இது ரொம்ப ஒஸ்ட். இல்ல குறிப்பா வந்து கமருதீன் கிட்ட நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேனே, நான் கமருதீன் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனா அவ வந்து என்னோட பர்சனலை வச்சோ இதை வச்சு என்ன வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றா, கமருதீனை நான் போட்டு இழுத்துட்டே இருக்கேன், அவ வந்து அவளை இது பண்ற மாதிரி வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறா, அதனாலதான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே கண்டினியூ பண்ண மாட்டேன்னு விலகி வந்தாலும் சும்மா இது ஒரு கன்றாவி காதல், என்னை போட்டு இப்படி டார்கெட் பண்றாங்களே, இப்படி பண்றாங்களேன்ற மாதிரி நிறைய பீப் பேசியிருக்காங்க. அரோரா வந்து 2-3 பீப் பேசியிருக்காங்க, அதையும் நம்ம போட்டதால பார்க்க முடிஞ்சு. ஓகே, ஸோ அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. ஒரு நடுவில் என்ன பண்ணிட்டாரு வினோத் வந்து, உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டபோது தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு, எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையே, நான் ஓப்பனா சொல்லிட்டேன், அவனுக்கும் எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் இருந்தது, அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே இல்லை. எத்தனை வாட்டி நான் சொல்றது, எனக்கும் அவனுக்கும் அப்பா அம்மா இல்லைன்ற ஒரு கணக்குலையும் அவனுக்கு நல்லது நினைக்கணும், ஹீரோவாகணும், இதுவாகணும்னு நினைச்சு அவனுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணேன், இவங்க எல்லாத்துலயும் எப்படியாவது எடுத்துன்னு வந்து என்ன வேற மாதிரி போர்ட்ரே பண்ணதான் ட்ரை பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உடைக்கிறாங்க. நான் வெளியே போயிட்டு ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும் போல, எப்படி வெளியே போயிட்டு நான் பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் போறதுக்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் நடந்து அழுகுறாங்க. அடுத்து அதுல நிறைய விஷயங்கள் சொன்னேன்னு ஆதிரி சொல்றாங்க, அவன் மேல ரொம்ப ஜெலஸா இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடி கார்டு மேட்ரு பல இடத்துல உன் மேல ஜெலஸா இருந்து அந்த தாக்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்றாங்க. ஆமா எனக்கும் தெரியுதுன்ற மாதிரி அரோரா இருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஜெலஸ்லாம் மேட்ரு கிடையாது. அரோரா நாமினேஷன்ல வரல, 70 நாள் தொட்டுட்டா, இவங்களால வந்து அந்த நாட்டில் தொட முடியலன்ற வருத்தம் தான் பார்வதியோட புலம்பல்ஸ்க்கான காரணம், இதுக்கெல்லாம் காரணம். ஸோ இது ரொம்ப தப்புங்க. ஆல்ரெடி அந்த பொண்ணு விலகிருச்சு, டாஸ்கில் பர்சனல் எடுத்துட்டு வந்து எத்தனை டாஸ்கில் பார்வதி பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் செக் பண்ணி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் எப்பவுமே பார்வதிக்கு எதிராக பேசுனேன்ட்டு. ஸோ அந்த பொண்ணு பர்சனலில் தொடாதன்னு இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு நான் திரும்ப பேசுவேன்னு பேசி இவ்வளவு தூரம் எடுத்துன்னு வர்றது பார்வதியோட தப்பு அப்படின்றத கிளியரா சொல்லி வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.